ஹலோ buddies. ஸோ ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் லீனியர் லேஅவுட் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்த்துட்டோம். ஸோ நவ் வந்து இது வந்து எப்படின்னா ரிலேட்டிவ் லேஅவுட் பேஸ் பண்ணது. ஸோ இந்த ரிலேட்டிவ் லேஅவுட் பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது என்ன ஸ்க்ரீன் வந்து லாகின் ஸ்க்ரீன், ஓகேங்களா? ஸோ இந்த லாகின் ஸ்க்ரீன் வந்து ரிலேட்டிவ் லேஅவுட் பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரிலேட்டிவ் லேஅவுட் பேஸ் பண்ணினா ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு என்னென்னா நம்ம ஆல்ரெடி இது வந்து எங்கே இருக்குது, நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்கா மெயின் ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து ஸோ ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த ஐடிஸ் எதுவுமே நம்ம அங்கே எக்ஸிஸ்டாக இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு எரர் வரும் எப்படியுமே. ஸோ நம்ம ஐடிஸ் எதுவுமே எக்ஸிஸ்டாக இல்லை. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுறப்ப நம்ம அதை பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து மெயின் ஆக்டிவிட்டி, ஓகேவா? ஸோ இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் நம்ம இதை எக்ஸிஸ்ட் பண்ணாமல் இந்த லேஅவுட் அப்படியே வச்சுட்டு இன்னொரு ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ண போகிறோம். இன்னொரு ஸ்க்ரீன்னா இன்னொரு ஆக்டிவிட்டி தான் இன்னொரு ஸ்க்ரீன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லாகின் பண்ண போகிறோமா? ஸோ அதனால் நான் லாகின் ஆக்டிவிட்டின்னு நேம் வைக்க போகிறேன், ஓகேங்களா? நியூ போயிட்டு ஆக்டிவிட்டி, ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுற புது ஆக்டிவிட்டி, ஓகேவா? ஸோ லாகின் ஆக்டிவிட்டி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஆக்டிவிட்டி, ஓகேவா? இது வந்து ஆக்டிவிட்டினாலே நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா 2 வீடியோஸ் பேக்கில் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஆப் காம்பேக்ட் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆப் காம்பேக்ட் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக எல்லா லைப்ரரிஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கும். ஸோ அதனால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதில் வந்து ஆன் கிரியேட், ஓகேங்களா? ஸோ ஆன் கிரியேட் வந்து நம்ம இந்த ஆன் கிரியேட் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ இதான் ஆன் கிரியேட், ஓவர் ரைட் ஃபன் ஆன் கிரியேட், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இந்த செட் கண்டென்ட் வியூவில் தான் நம்ம r.layout.view கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக பட் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஆக்டிவிட்டி மெயின் லேஅவுட் இருக்குது. பட் அதே மெயினை வந்து நம்ம இங்கே கொடுக்க முடியாது. ஏன்னா அதை வந்து நம்ம ஆன்போர்டிங்க்கு யூஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம ஆன்போர்டிங் ஸ்க்ரீன். ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா லாகின் ஸ்க்ரீன் வந்து நம்ம நியூ ஸ்க்ரீன் இங்கே வந்து க்ரியேட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ லேஅவுட்குள்ளே வந்து நியூவில் போயிட்டு லேஅவுட் ரிசோர்ஸ் ஃபைல், இதில் வந்து லாகின் ஆக்டிவிட்டி. ஸோ இப்படி க்ரியேட் பண்ணுறப்ப எனக்கு லாகின் ஆக்டிவிட்டி .xml வந்து எனக்கு வந்து ஒரு இதாக க்ரியேட் ஆயிரும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரிலேட்டிவ் லேஅவுட் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ் லேஅவுட் பார்க்க போகிறதுனால நான் ரிலேட்டிவ் லேஅவுட் பேரண்ட்டை வந்து ரிலேட்டிவ் லேஅவுட்டாக மாற்றிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா லாகின் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ லாகின் ஆக்டிவிட்டி கொடுத்தோன்னா இந்த ஆக்டிவிட்டியும் இந்த லேஅவுட்டும் பைண்ட் ஆயிரும், ஓகேவா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி இந்த லேஅவுட் பைண்ட் ஆயிரும்னா இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நம்ம இந்த ஆக்டிவிட்டியில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், டேட்டா சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம், கிளிக் ஆக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் திஸ் ஒன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்னொன்று என்னென்னா ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டி நமக்கு தேவையில்லை. நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், எந்த ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணாலுமே நமக்கு மேனிஃபெஸ்ட்டில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும் ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறப்பவே ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆகலைன்னா நம்ம ஆட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு வந்து லான்ச்சர் ஆக்டிவிட்டியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் அங்கே போட்டால் மட்டும்தான் இந்த ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆப் ரன் ஆகும்போது நம்ம அதை யூஸ் பண்ணுறப்ப க்ராஷ் ஆகிரும், யூஸ் ஆகாது. ஏன்னா அது வந்து தெரியாது. ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குன்னே தெரியாது. ஸோ அது எக்ஸிஸ்ட் பண்ணுறது தெரியணும்னா ஆக்டிவிட்டி லாகின் ஆக்டிவிட்டி, ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான். இது வந்து நீங்கள் மெயின் லான்ச்சருக்கு மட்டும் இந்த இது போடணும், மற்ற எதுக்கும் நீங்கள் போட தேவையில்ல. ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டு போய்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், ஓகே இது ஓகே. ஸோ இப்போ இந்த 2 ஸ்க்ரீனும் நமக்கு தேவையில்ல, இது 2ஐயும் ரிமூவ் பண்ணிடலாம், ஓகேவா? இப்போ நான் வந்து இது மட்டும் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம ரிலேட்டிவ் லேஅவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததில் வந்து நம்ம டேரெக்டாக பேக்ரவுண்டுன்னு போட்டோமா இமேஜை. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படி போட வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து பேக்ரவுண்டுன்னு போட்டு பிளாக் போட்டுடுறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான், ஓகேவா? இதில் வந்து நம்ம இமேஜ் வந்து கிட்டத்தட்ட ஆஃபு கிட்ட தான் வந்திருக்கு, அதுக்கு மேலே வரவே இல்லை. ஸோ அதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இமேஜ் வியூ wrap content, ஓகேவா? எஸ்ஆர்சி. ஸோ எஸ்ஆர்சினா ஸோ சம்டைம்ஸ் வந்து எஸ்ஆர்சி வந்து எப்படி வரும்னா எஸ்ஆர்சி காம்பேக்ட், ஓகே.
ஓகேங்களா? ஸோ இப்படி வரும். ஸோ இது ஆப்பில் வரும். ஏன்னா சம்டைம்ஸ்ன்னு சொல்ல வரல. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டி இப்போ நம்ம நார்மல் வந்து ஒரு ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு இஷ்யூ ஆக்சுவலி இது இஷ்யூ. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஆப் காம்பேக்ட் நம்ம யூஸ் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் இங்கே வந்து ஷோ ஆகும். நம்ம ரன் பண்ணுறப்ப இமேஜ் ஷோ ஆகாது. ஸோ அதனால் ஆப் காம்பேக்ட் சோர்ஸ் போட்டு நம்ம இதில் வந்து ஆர் டாட் இல்லை அது என்ன கேலக்ஸி பேக்ரவுண்ட் கொடுப்போம். இப்படி கொடுப்போம். ஸோ இந்த சோர்ஸ் காம்பேக்ட்னா நம்ம ஆப் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறதுனால சோர்ஸ் காம்பேக்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இதில் சூட் ஆகிடுச்சு. ஸோ பட் ஆனால் நம்ம இதை வந்து இப்படி கொடுக்க போகிறதில்ல. நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு லென்த் வச்சு அப்படி தான் கொடுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ரிலேட்டிவ் லேஅவுட் கொடுத்துருவோம். ரிலேட்டிவ் லேஅவுட் வேண்டாம். அது என்ன, நம்ம இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம்லேருந்து வருவோம். எல்லாமே பாட்டம்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐக்கான் கரெக்டாக. ஸோ இதில் வந்து பட்டன். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு விதமாகவும் ஆட் பண்ணலாம். ஸோ எது நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் ட்ரீன்னு ஒன்று இருக்கும். இது வந்து நம்ம என்ன காம்போனன்ட் எப்படி ஒன்று ஒன்றா நம்ம ஆர்டர் படி வைக்கிறோன்னா அந்த ஆர்டரில் வரும். அதே மாதிரி பிளேட்லெட்ஸ்ன்னு இருக்கும். பிளேட்லெட்ஸ்னால் என்னென்னா நீங்கள் என்னென்ன தேவையோ இப்போ எனக்கு பட்டன் தேவையா ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்குவேன். எனக்கு வந்து இங்கே வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து டிசைன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிசைன் வந்து இது வந்து உங்களுக்கு அப்படி நடக்கும். ஓகேங்களா? நம்ம ஆப் காம்பேக்ட் இது பண்ணுறதுனால ஆப் காம்பேக்ட் பட்டன் போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இந்த பட்டனில் வந்து நம்ம என்னது பேக்ரவுண்டில் வந்து சாலிட் பட்டன், இதில் வந்து சென்ட் ஓடிபி. ஓகேவா? சென்ட் ஓடிபி சாலிட் பட்டன். அவ்வளோதான். இது வந்து நம்ம விட்த் வந்து ஒரு 100 dp கொடுத்துக்குவோம். ஸோ நம்ம பிளேட்லெட்டில் வந்து ட்ராப் பண்ணி போட்டுக்கலாம். பட் மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணாதீங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு 170 கொடுத்துக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது இங்கே இருக்குது. இது வந்து நமக்கு எங்கே வரணும் ப்ராப்பராக இதில் என்னென்னா நம்ம லீனியர் லேஅவுட்டில் ஒன் அபவ் ஒரு லேஅவுட்டுக்கு மேலே இன்னொரு லேஅவுட் வைக்க முடியாது. இதில் வந்து ஒரு லேஅவுட்டுக்கு மேலே இன்னொரு லேஅவுட் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து இந்த கார்னருக்கு வரணும். ஸோ நான் ஆல்ரெடி லீனியர் லேஅவுட் பார்க்குறப்பவே சொல்லியிருந்தேன். பாட்டம் அலைன் பாட்டம் பேரண்ட்ஸ் வந்து ட்ரூ, எண்ட் அலைன் பேரண்ட் எண்ட் வந்து ட்ரூ. ஓகேங்களா? ஸோ ட்ரூன்னு கொடுக்குறப்போ உங்களுக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு மார்ஜின் ஜஸ்ட் மார்ஜின் லேஅவுட் மார்ஜின் வந்து ஒரு 15 dp கொடுத்து விட்றேன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான பொசிஷன் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ஐடி வந்து சென்ட் ஓடிபி பட்டன். ஓகேவா? ஸோ இதுதான் ஐடி. ஓகேவா? ஸோ இது வந்து ஓகே பக்காவாயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருக்குது அதில் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ஒரு இது இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ அதிலே ஆட் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் வந்து லீனியர் லேஅவுட் மாதிரி ஆர்டரில் இருக்கணும் இல்லை, நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு இது வந்து உங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஆர்டரில் வச்சுக்கிட்டோம்னா. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. wrap content. ஓகேவா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எண்ட் டு த எண்ட் அலைன் பேரண்ட் வந்து ட்ரூ. ஸோ இதுக்கு ஒரு ஐடி கொடுக்குறோம். ஐடி வந்து என்னென்னா கிரியேட் அக்கௌண்ட் டெக்ஸ்ட். ஓகேவா? கிரியேட் அக்கௌண்ட் டெக்ஸ்ட். ஸோ பட் ஆனால் இதை வந்து நம்ம எங்கே கொடுக்குறோன்னா அலைன் ஓகே லேஅவுட் அலைன் டாப் வந்து கிரியேட் அக்கௌண்ட் டெக்ஸ்ட். ஓகேவா? டெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட், கலர் வந்து ஒயிட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம லேஅவுட் அலைன் டாப் வந்து கிரியேட் அக்கௌண்ட் டெக்ஸ்ட் இல்லை, சென்ட் ஓடிபி பட்டன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? ஓகே இப்படி வராது. நம்ம வந்து அது இப்படி வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இந்த மாதிரி மார்ஜின் இருக்கும். இந்த மார்ஜினை தூக்கி விட்டோம்னா தெரிஞ்சிடும். இதில் வந்து அலைன் அபவ் லேஅவுட் அபவ் வந்து இது. ஓகேவா? சம் அபவ் ஜஸ்ட் அபவ்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி வந்துடுச்சு. நம்ம எண்டில் வந்து நீங்கள் அதையும் என்ன பண்ணிக்கலாம், இதே லேஅவுட்டில் வந்து தான் நமக்கு இதே லெவலில் வேணும் அப்படின்னா இதையுமே நம்ம லேஅவுட் எண்டு பேரண்ட் கொடுக்காம இதை வந்து நம்ம இதுக்கு கனெக்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கே இருக்குது
வேறு செட் இந்த அலைன் எண்டு வந்து அதே சேம் பட்டன் ஓகேவா. ஸோ இப்படி வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகி செட் ஆகிரும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் ஓகேங்களா. எடிட் டெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் பேரண்ட் wrap content. இது வந்து ஐடி வந்து மொபைல் நம்பர் edtxt ஓகேவா. மொபைல் நம்பர் எடிட் டெக்ஸ்ட் ஓகேவா. ஸோ இப்போ இந்த எடிட் டெக்ஸ்ட் வந்து இதுக்கு அபவ் வரணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லேஅவுட் அபவ் கிரியேட் அக்கௌண்ட் டெக்ஸ்ட் ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே வந்துடும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹிண்ட்டு மொபைல் நம்பர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் ஹிண்ட். இது வந்து ஒயிட்டு ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஒயிட்டில் இல்லாமல் கஸ்டமில் போயிட்டு நம்ம ஒயிட் மாதிரி இருக்கிற ஒரு கிரேயை வந்து இது பண்ணுறோம். ஸோ இது வந்து மார்ஜின் வந்து ஒரு 10 dp கொடுப்போம். 10 dp ஓகேவா. ஸோ 10 dp கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்னா பேடிங் கொடுத்துக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் பேடிங் கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகே. ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு செகண்ட் கவுண்ட்டு அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வந்து நம்ம அது வந்து கஸ்டம் டிசைன். நம்ம அதை வந்து கஸ்டம் எலமெண்ட் டிசைன்ஸ் அந்த லேஅவுட்டில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா மெட்டீரியல் எடிட் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. எடிட் டெக்ஸ்ட்லேயே டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் டிசைன் எடிட் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்புட் டெக்ஸ்ட் ஓகே டெக்ஸ்ட் இன்புட் எடிட் டெக்ஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அது வந்து மெட்டீரியல் டிசைன்ஸ் வச்சு நம்ம மெட்டீரியல் டிசைன்ஸ் வச்சே தனியாக ஒரு சீரிஸ் வேணால் பார்க்கலாம். ஸோ மெட்டீரியல் டிசைனில் வந்து நிறையா எலமெண்ட்ஸ் இருக்குது. ரவுண்ட் கார்னர் இருக்குது, ஐகான் ப்ரிஃபிக்ஸ் ஐகான் செட் பண்ணி ஸோ அதெல்லாம் இன்பில்ட்டாக அவங்களே ஸ்டைல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் லாட் ஆஃப் ப்ரீடிஃபைன் திங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை வந்து டிசைன் பண்ணி நீங்கள் கஷ்டப்பட அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அதில் வந்து அவுட்லைன் டெக்ஸ்ட்டு அப்படின்னு நிறையா இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணலை. ஸோ அதனால் நமக்கு தெரியல. இன்புட் இதான் இன்புட் டெக்ஸ்ட் இன்புட் லேஅவுட் டெக்ஸ்ட் இன்புட் எடிட் டெக்ஸ்ட். ஸோ இதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் ஐம் ஜஸ்ட் ஷோயிங் ஓகேவா. இதில் வந்து ஓகே டெக்ஸ்ட் இன்புட் லேஅவுட்டை வந்து உள்ளே எடுத்து போட்டேன்னா எங்கே போச்சது ஓகே இந்த இருக்கா. ஸோ இதுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கம்பைண்டாகவே வந்துடும் உங்களுக்கு. நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எல்லாமே பண்ணணும் தேவையில்ல. ஸோ இந்த எடிட் டெக்ஸ்ட்டை மட்டும் ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு வந்து அதிலேயே கார்னர் ரவுண்டட் கார்னரோடு வந்திருக்கா. ஸோ அது வந்து ஒரு ஸ்டைல் ஓகேங்களா. அந்த ஸ்டைல் நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டைல் வேண்டாம்னா இதுலேயே வந்து அது என்ன ஏதோ ஒரு ஸ்டைல் இருக்குமே. ஸ்டைல் வந்து ஓகே அவுட்லைன்டு அதெல்லாம் மெட்டீரியல் ஓகே எடிட் டெக்ஸ்ட்டா ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டு பாக்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபில்டு பாக்ஸ்னால் உங்களுக்கு பார்டர் அது வந்து கார்னர் இல்லாமல் ரவுண்டட் கார்னர் இல்லாமல் உங்களுக்கு வரும். என்னாச்சு ஓகே. ஸோ அது வரணும். ஸோ ஆக்சுவலாக அது என்னன்னு தெரியல. ஸோ அது வந்து நம்ம எல்லாமே மெட்டீரியல் அந்த இதில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இது உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். ரிலேட்டிவ் லேஅவுட் இது வந்து ரிலேட்டிவ் லேஅவுட் பற்றினது. அதனால் ரிலேட்டிவ் லேஅவுட் சொல்லிடுறேன். ஸோ அது வந்து நானுமே செக் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எல்லாம் ஜெட் பேக் கம்போஸ் சேஞ்ச் பண்ணதுனால இந்த லேஅவுட் எல்லாமே ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து அவ்வளோ ரிலேட்டடாக பெருசாக ஒர்க் பண்ணல. ஸோ ஓகே ஆஃப்டர் திஸ் டெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த 3 ஐட்டம் இருக்குது ரெடி டு சேட். ஸோ திஸ் திங்ஸ். ஸோ இது வந்து என்ன அதுனா நம்ம இந்த மாதிரி டைமில் வந்து என்னென்னா இது வந்து ரிலேட்டிவ் லேஅவுட்டில் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக போடலாம். ஒரு ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்குள்ளே 3 டக்குன்னு ஆர்டர் பண்ணிடலாம். இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம வந்து ஐடி வச்சு லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த டைமில் நம்ம ரிலேட்டிவ் லேஅவுட்டை எடுத்து டக்குன்னு போட்டு யூஸ் பண்ணி விட்டுடலாம். பட் ஆனால் நம்ம அதை போட போகிறதில்ல. நம்ம வந்து இது வந்து ரிலேட்டிவ் லேஅவுட் பற்றினதுங்கிறதுனால நம்ம ரிலேட்டிவ் லேஅவுட் தான் போட்டு யூஸ் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே.
ஸோ இதில் வந்து நான் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இதில் வந்து சப்டைட்டில் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படி இல்லை, இது வந்து நம்ம இதோட பாட்டம், ஸ்டார்டிங்கும் பார்த்திங்கன்னா இதோட ஸ்டார்டிங். ஓகேவா? ஸோ இதில் நம்ம இந்த மார்ஜினை மட்டும் ஜஸ்ட் அடித்து விட்டோம்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு இதாயிரும். ஓகேவா? ஓகேவா? கரெக்டாக உட்காந்துருச்சா? இதில் வந்து நம்ம பாட்டம் மார்ஜின் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 30 dp போட்டுக்குவோம் பாட்டம் மார்ஜின். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த டெக்ஸ்ட் போடணும். அதுக்கும் இதே மாதிரி காப்பி பண்ணி இது வந்து டைட்டில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஐடிக்கு பதிலாக இந்த ஐடி போடணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? உட்காந்துருச்சு. ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் சைட்ஸ் வந்து ஒரு 32 dp போட்டுக்கிறேன். எஸ்பி போட்டுக்கிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் என்னங்கிறதையும் இங்கேருந்து காப்பி பண்ணிக்குவோம். ஓகேவா? இங்கேருந்து காப்பி பண்ணி எங்கே போச்சு டெக்ஸ்ட்டு? இந்த இருக்கு. டெக்ஸ்ட் எல்லாமே எதுக்கு வார்னிங் கொடுக்குது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்கில் போடணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு மார்ஜின் பாட்டம் இது தேவையில்லை, 10 கூட இருந்தால் போதும். ஆக்சுவலாக இதுவே போதும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வியூ போடணும். இந்த இமேஜ் வியூ வந்து என்னென்னா இமேஜ் வியூ wrap content. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம சேட் லோகோ போடுறோம். ஓகேவா? சேட் லோகோ போட்டு இதையும் வந்து இங்கே இது பண்ணி விடுறோம். ஸ்டார்ட் பேரண்ட் வந்து ட்ரூ. ஓகேங்க? ஸோ நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட லே அவுட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த லே அவுட்டும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஸோ எக்ஸப்ட் திஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம எதனால் போடலங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அதை டிசைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த டிசைன்லாம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இது வந்து ஒன்லி ஃபார் ரிலேட்டிவ் லேஅவுட். ஸோ ரிலேட்டிவ் லேஅவுட்டில் எப்படிலாம் நம்ம அரேஞ்ச் பண்ணலாங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இது வந்து ஃபுல்லாக ரிலேட்டிவ் லேஅவுட்டில் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் இது வந்து கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் பண்ணுவோம். ஓகேங்களா? யா, ஓகே. தேங்க்யூ.